வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அறிவியல் சார்ந்த வேத ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, கடவுள் நம்மளுடைய ஓன் கர்மாவை நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார், ஒளிங்கிற தான் படைத்த சூரியனோட ஒளியவே அவர் ஒரு ஆயுதமாக எடுத்து ஒளி பொருந்திய தசைகள் வரும்பொழுது நம்ம நன்றான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சுகப்படுற மாதிரியும், ஒரு ஒளி இல்லாத கிரகம் வரும் பொழுது நாம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பிராப்தத்தை கொடுத்து நம்ம கர்மாவை நமக்கே திருப்பி கூடிய அமைப்பு தான். அதை பற்றிய ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடம். அது அறிவியல் சார்ந்த ஒரு கலையாக நம்ம பார்க்குறோம். எந்த வித மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஜாதகம் அனலைஸ் பண்ணி உங்க யோகமான ஜாதகமா அல்லது ஒரு சுமாரான ஜாதகமா அல்லது நம்ம கஷ்டப்படணும்னே பிறந்த ஒரு ஜாதகமா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பாக்குறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடித்த வீடியோஸ் லைக்ஸ் கொடுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல் எடுத்தோம்னா லக்னங்கிற ஒரு விஷயம் நம்ம முக்கியங்கள் நம்ம படிச்சிருப்போம். ராசியை காட்டிலும் லக்னம் முக்கியம். ஏன்னா லக்னம் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நீங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எந்த மாதிரி ஒரு சம்பவங்களையும் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வாழ போறீங்க லைஃப்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் வந்ததுன்னா அது என்ன ஜெனர்னு கேட்பாங்க. சார் அது ரொமான்டிக் ஜெனருங்களா அல்லது காமெடிங்களா அல்லது ஆக்ஷன் மூவியா, எது மாதிரி ஒரு ஃப்ளேவர்னு கேட்போம். அதே மாதிரி உங்க லைஃப் எது மாதிரி ஃப்ளேவர், ஸ்மூத் லைஃபா, ட்ராஜடி லைஃபா, அல்லது மிடில் லைஃப்ல ட்ராஜடி முதலும் பின்னாடி நல்லா இருக்கு, அல்லது முதல் ட்ராஜடி அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகி நல்லா இருக்காரு, அல்லது எண்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அமையுதுன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள். ஒரு 17 ரீல் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நம்ம பார்க்குறோம்னா முதல் ரீல்ல காமெடி, ரெண்டாவது ரீல்ல ரொமான்ஸ், மூணாவது ரீல்ல அழுகை காட்சின்னு இப்படி ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்றாரோ, நம்மளோட வாழ்க்கையில ஒரு வருஷமும் ஒரு 75-80 வருஷம் வாழ்றோம்னா ஒரு வருஷத்துலயும் எப்படி ஒரு அமைப்பு இருக்கு, எப்போ நம்ம சந்தோஷப்படுறோம், எப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம், எப்போ நம்ம கஷ்டப்படுறோம், எப்போ துன்புறுறோம், எப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாற்றங்கிறது எல்லாமே டைரக்டர் ஆகிய இந்த பரம்பொருளை படைத்த கடவுள் தசாபுக்திகள் மூலமா தான் நமக்கு செயல்படுத்துறார். தசாபுக்திகள் சிறப்பா இருக்கும் பொழுது நன்றாகவும், தசாபுக்திகள் சிறப்பா இல்லாமல் இருக்கும் பொழுது பாவத்துவமா. அதே நான் முதல் சொன்ன ஒளி தத்துவ பிரகாரம் ஒளி பொருந்திய கிரகங்கள் நல்லாக வரும் பொழுது, அதே ஒளி பொருந்திய கிரகம் ராஜயோக கிரகமாகவும், ராஜயோக கிரகமாக ஒளி வாங்கின ஒரு கிரகமாகவும் இருந்தா சிறப்பு. அதே ஒரு வரக்கூடாத கிரகம் இன்னுமே பாவத்துமா, சனி செவ்வாய் ராகு இதோட சம்பந்தப்படும் பொழுது இன்னுமே கஷ்டம். அது மாதிரி பல அமைப்புகள் உண்டு. அதுல என்ன நடக்குதுங்கிற பொறுத்தே நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு லக்னத்துக்கும் 5ஆம் வீடு 9ஆம் வீடு தான் பாக்கியஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேஷ லக்னமா இருந்தா 5ஆம் வீடு சூரியன் என்று சூரியனோட வீடாகிய சிம்மமும், குருவின் வீடாகிய தனுசும் 5ஆம் வீடும் 9ஆம் வீடா வருகிறது. அவங்க தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாகவும் வருகிறது. மற்ற வரக்கூடாத கிரகங்கள் திசை பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம், 8ஆம் பாவம். அதே சமயத்துல நியூட்ரல் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 3வது பாவம், 4வது பாவம் அதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ். பெரிய தப்பும் தீமையும் கொடுக்க முடியாது, பெரிய பாதகத்தையும் அதாவது பெரிய நன்மையும் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ எந்த ஒரு கிரகம் உங்கள் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக, அதிநட்பு கிரகமாக வருகிறதோ அவங்க தான் உங்களுக்கு ராஜயோக கிரகங்களாக வருகிறது. அது குறிப்பாக 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதி தான் எந்த லக்னத்துக்கு நீங்க பார்த்தாலும் அப்படிதான் வரும். அதான் வேத ஜோதிடத்தோட அடிப்படை தத்துவம். அப்படி போகும் பொழுது அந்த லக்னத்துக்கு அந்த யோகமான தசா பெல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எவருக்கு 20 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள வருதோ அவர் தான் யோகசாலி. இல்ல சார் 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு நியூட்ரல் பிளானட்ஸும் வரக்கூடாத திசையும் தான் சார் எனக்கு வருது, சின்ன வயசுலயே 10 வயசுக்குள்ளேயே யோகமான திசை வந்துட்டு போயிடுச்சு, அப்புறம் 70 வயசுக்கு மேலதான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல பிறக்கிறவங்க அவ்வளவு யோகம் இல்லை. குறிப்பா அந்த பிளானட்ஸ்ல எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் என்று சொல்லப்படுகிற இந்த சுபகிரகத்தின் தொடர்பு அதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துதான் அப்படி அது நல்லது கொடுக்குறப்ப எப்படி எந்த அளவுக்கு கொடுக்க போகுது, அல்லது தீமைகள் கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம துல்லியமா எடுக்க முடியும். ஸோ உங்க ஜாதகத்துல உங்களோட லக்னத்துக்கு யோகமான தசைகள் வருதா, எப்ப வருது, அந்த பெல்ட் எப்ப வருதுங்கிறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு லக்னத்துக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி ராஜயோகாதிபதியாக வருகிறார். அந்த ராஜயோகாதிபதிகளே சுபர்களோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது இன்னுமே தூக்கி கொடுப்பார். இன்னும் நல்லா உங்களுக்கு அதிகமான ஒரு
நன்மைகளை கொடுக்கக்கூடிய தசைகளாக இருக்கும். வரக்கூடாத தசைகளும் இருக்கு. அந்த வரக்கூடாத தசைகள் இன்னும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் பொழுது, குரு பார்வை அதெல்லாம் நல்ல இடத்துல இருக்கும்போது, நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வளோ தீமைகள் செய்யாமல் ஓரளவுக்கு சுமாரான நன்மைகள் கொடுத்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே ஆகாத கிரகங்கள் படுமோசமாக இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையும் நிறைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன், அது மாதிரி விஷயங்களா கொடுக்குது. அது எதை பாதிக்குது? ஃபினான்ஷியலா பாதிக்குதா, குடும்ப வாழ்க்கையை பாதிக்குதா, ஹெல்த்தை பாதிக்குதா, எதை மாதிரி பாதிக்குங்கிறது அந்த எந்த பாவம் அடிபடுதுங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ எப்போ மீன் ஒருத்தர் கடன் பட்டிருக்கிறாருன்னா எப்போ அந்த கடன்ல இருந்து மீன் வருவாரு அப்படிங்கிறது நம்ம தசாபுக்தியை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் உங்கள் ஜாதகம் ஒரு யோக ஜாதகமா, அல்லது உங்கள் ஜாதகம் ஒரு சுமாரான ஜாதகமா, அல்லது உங்கள் ஜாதகம் ஒரு அவயோக ஜாதகமா, எந்த பீரியட் வரைக்கும் கஷ்டங்கள், எந்த பீரியட்ல இருந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அம்சங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒரு கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜாதத்தை நீங்களே அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு சுமாரான டைமில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது, நல்ல டைமில் நல்லா இறங்கி ஒர்க் பண்ணுறது, அது மூலமாக ஆதாயம் பெருக்கிறது, அது மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். வி கேன் மேக் யூஸ் ஆஃப் த அஸ்ட்ராலஜி ஃபார் அவர் பெனிஃபிட்ஸ். ஸோ அது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகம், எந்த லக்னம், அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.